ஒரு ரகசிய சந்திப்பு. அந்த சந்திப்புல பல்வேறு தகவல்களை பரிமாறி இருக்கிறார். அதாவது முதலமைச்சருடைய மருமகன் சபரீசனுடைய அழைப்பின் பேர்லாம் வரார். வந்து மீண்டும் வந்து எங்களுக்காக தேர்தல் பணியை நீங்கள் செய்ய வேண்டும். பிரசாந்த் கிஷோர் சந்திப்பில் நடந்த சில செய்திகள் திமுக தலைமை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறார். அவங்க நினைத்தது நடக்காது. சோ அப்ப திமுக நெருக்கடி கொடுப்பதற்கும் வாய்ப்பு குறைவு. ஆனா ஏன் இவர் சொல்றாரு, அதை விட ஒரு பெரிய குண்டு போட்டு போனார். திமுக 2026 இதே மாதிரி 4 முனை போட்டின்றது வந்து அப்ப என்னென்ன, விஜய் வராரு, ஆமா, சூர்யா வராரு, அப்ப யாரோ வராங்கன்னு சொல்றாங்களே. அப்ப சூழல் எப்படி நீங்க முடிவு பண்றீங்க? முதல்ல இதுல என்ன சுவாரஸ்யம்னா, பிரசாந்த் கிஷோர் வருவதை அவ்வளவு ரகசியமா வச்சிருந்தாங்க. ஆமா, அந்த தகவலையே முதலமைச்சர் ஸ்டாலினிடம் எப்ப சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் இதற்காக தனியாக செல்கிறார். என்னன்னா, அழகிரி மகன் பார்க்காம விட்டுட்டுமே என்ற ஒரு ஃபீலிங் இருக்கக்கூடாது. 8ஆம் தேதி பிற்பகலில் கிளம்பி வேலூர் சென்று பார்த்து விட்டு அங்கிருந்து திரும்பி வரும்போது வேலூர் அந்த சிஎம்சி மருத்துவமனையிலிருந்து டிரைவரை இறக்கி விடுகிறார்கள். ஏப்ரல் மாத துவக்கத்தில் பிரசாந்த் கிஷோர் திடீரென்று ஒரு பேட்டி கொடுத்திருப்பார். பாஜக 300 இடங்களுக்கு மேல் பிடிக்கும் சொல்லியிருப்பார். அதுவரை வாயே திறக்காத பிரசாந்த் கிஷோர் திடீர் என்று ஏன் பேசினார்? அவரை பேச வைத்தது யார்? கட்சியில் இருக்கிற பல்வேறு 2ஆம் கட்ட தலைவர்கள் அவர் மேல் அதிருப்தியில் இருக்காங்க. ஏனென்றால் இந்த ஆள் வந்து என்ன திட்டத்தை கொண்டு வர போறார், ஒருவேளை பாஜக சீட்டு குறைந்தால் திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குமா என்ற பேச்சை வந்து கிளப்ப சொல்லுவோம். இன்னொன்று கிளப்பு இல்ல கிளப்ப செய்வார். பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில முக்கியமான சில எக்ஸ்க்ளூசிவ் தகவலோட நம்முடைய தலைமை ஆசிரியர் குபேந்தர் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். பிரசாந்த் கிஷோர் திமுகல ஒரு முக்கிய பிரமுகரை சந்திச்சிருக்கிறாரு. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் திமுகவுல அமைச்சரவை ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே பலருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு சார். அவர் வேறு யாரையும் சந்திக்கவில்லை. முதலமைச்சரையும் திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலினை தான் சந்திச்சுட்டு போயிருக்காரு. டைரக்டா சந்திச்சுட்டாரு. ஆமா, அது ஒரு ரகசிய சந்திப்பு. வெளியில யாருக்கும் பெருசா தெரியல, பத்திரிகைகளில் வரவில்லை. அதாவது கடந்த 10ஆம் தேதி அவர் வந்து வேற சில ஸ்டேட்டுக்கு வந்திருக்காரு. அங்கிருந்து சென்னைக்கு வந்து மே 10 ஒரு ரகசிய சந்திப்பு. அந்த சந்திப்புல பல்வேறு தகவல்களை பரிமாறி இருக்கிறார். அதாவது முதலமைச்சருடைய மருமகன் சபரீசனுடைய அழைப்பின் பேர்லாம் வரார். வந்து மீண்டும் வந்து எங்களுக்காக தேர்தல் பணியை நீங்கள் செய்ய வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் வியூக திட்டங்களை எங்களுக்கு நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இந்த அழைப்பின் பேர்லாம் அவர் வரார். அந்த அழைப்பு வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு ரகசியமா வைக்கப்பட்டிருந்தது. அவர் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. கிட்டத்தட்ட விடிய ஒரு நள்ளிரவு வரை இந்த சந்திப்பு நடந்தது. சந்திப்புக்கு பிறகு ஒரு பிரத்யேகமாக சென்னை விமான நிலையம் வரை அழைத்து செல்லப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆமா, செய்தி உண்மை. அவர் சொன்ன தகவல் தான் அதிர்ச்சி. என்ன சொல்லிட்டு போனாரு? அதாவது நான் வந்து 2026 உங்களுக்காக தேர்தல் பணி செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. இந்திய அளவில் எனக்கு பல்வேறு பணிகள் இருக்கிறது. அதனால எனக்கு சிரமம். நான் நேரடியாக வந்து அமர்ந்து இங்க வந்து பார்க்க முடியாது. எனக்கு கீழே டீம் இருக்கு, அந்த டீமை வச்சுதான் நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல இந்த முறை நீங்க இருக்கணும் அப்படின்னு இவங்க விரும்பியிருக்காங்க, அழுத்தம் கொடுத்திருக்காங்க. ஆமா, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சபரீசனுடைய சந்திப்பு முடிந்த பிறகு கடைசியாக முதலமைச்சரையும் பார்க்க வைத்திருக்கிறார்கள். அங்க என்ன பேசினாலும் தெரியாது. ஆனா பிரசாந்த் கிஷோர் சந்திப்பில் நடந்த சில செய்திகள் திமுக தலைமை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. தேர்தல் ரிசல்ட்ஸ் பத்தி பேசியிருக்காரு. ஆமா, பாஜக ஆட்சிக்கு வந்தால் திமுகவுக்கு நெருக்கடி என்பது பிரசாந்த் கிஷோர் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமா திமுக பல்வேறு பிரச்சனைகளை, இன்னல்களை சந்திக்கும். ஏற்கனவே சந்திச்சிட்டு இருக்கிறார். ஆமா, 1 வருஷமா இருக்கார். யாரு? செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கார். அவர் வெளியே வந்து விடுவார் என்று எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்த வேளையில் இப்போ சிக்கிருக்கார். ஆனால் பாஜக ஆட்சிக்கு வருமா இந்த விஷயம் இருக்குல்ல, அதாவது ஒரு தம்பிங் மெஜாரிட்டியோட 272 இடங்களை பெற்று அதற்கு கூடுதலாக இடங்களை பிடித்து பாஜக ஆட்சிக்கு வந்தால்தான் அவங்க வந்து குடைச்சல் கொடுக்க முடியும், திமுகவை நெருக்கடி கொடுக்க முடியும். ஒருவேளை அவங்களே வந்து அடிச்சோம் பிடிச்சோம் 272 நம்பரை பிடிக்க முடியாமல் தத்தளித்து பாஜக ஆட்சிக்கு வந்தால், அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அவர்கள் வருவார்கள்.
நம்ம ஏற்கனவே பேசணும் ஆமா 200 220 மேற்கொண்டு நீங்க வந்து அதிகமான இடங்களை வைத்திருப்பதற்காக உங்களை முதலில் அழைப்பார்கள். திரௌபதி முர்மு வேற யாரை கூப்பிடுவாங்க? ஆமா முதல்ல பாஜக தான் கூப்பிடணும், வேற வழி இல்லை. ஆமா So, அந்த அடிப்படையில பாஜக கூப்பிடுவாங்க. அதுக்குள் ஒரு 10 நாள் டைம் கேட்கலாம். அந்த 10 நாட்களுக்குள் தேவையான எம்பிக்களை விலை கொடுத்தோ மிரட்டியோ உருட்டியோ வாங்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட பாஜக ஆட்சியில் யார் பிரதமர் தெரியாது. வித்தியாசமான ஒரு முயற்சியாக பாஜக 3வது முறை ஆட்சி அமைக்கிறது வைங்க. அப்போ எல்லா கட்சிகளும் சேர்ந்து அந்த ஆதரவு கொடுக்கிற எம்பிக்களை பிடித்து கொண்டாங்கன்னு வச்சுங்க, 50 பேர் 55 பேர் தேவைப்படுது வச்சுங்களா, 220 வருது, ஒரு 55 பேர் தேவைப்படுது, இல்லை 230 வருது, 240 வருது, ஒரு 40 எம்பிக்கள் வேண்டும் என்றால் நீங்க அந்த 40 எம்பிக்களை பல்வேறு கட்சிகள் பிடித்துக் கொள்ளும், பல தொழில்கள் பிடித்துக் கொள்வார்கள். நீங்க போய் ரொம்ப சாஞ்சிடாதீங்க, நெருக்கடி கொடுங்க. அப்போ ஆட்சி நடத்துவது சிரமமாக இருக்கும். பாஜக அவங்க நினைத்தது நடக்காது. சோ அப்போ திமுக நெருக்கடி கொடுப்பதற்கும் வாய்ப்பு குறைவு. ஆனா ஏன் இவர் சொல்றாரு, அதை விட ஒரு பெரிய குண்டு போட்டு போனார். திமுக 2026 இதே மாதிரி தேர்தல் களம் இருந்தால் 4 முனை போட்டி, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், அதிமுக கூட்டணி கட்சி, பாஜக தனித்து, நாம் தமிழர் தனித்து, இப்படி 4 முனை போட்டி நடந்தால் திமுக ஆட்சிக்கு வராதுன்னு சொல்லிட்டு போனார். இதையும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா, 80 to 85 இடங்கள் 90 இடங்கள் தான் உங்களுக்கு தொட முடியும், அது குறையுமே தவிர அதிகரிக்காதுங்கிறார். இவ்வளவு இன்டாக்டா இதை வச்சுட்டு எப்படி சொல்ல முடியும்? அவர் அரசியல்வாதி. அவர் உண்மையிலே தேர்தல் ஸ்ட்ராட்டஜியா இருந்தா, உண்மையிலே தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு நமக்கு முடிவு செய்தோம்னா, அவர் வந்து ஒரு களத்துக்கு போய் 2026 என்ன சூழல், ஜனவரி மாதம் என்ன சூழல், டிசம்பர் மாதம் என்ன சூழல், ஒரு களம் போய் அங்கிருந்து வர புள்ளி விவரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னு நம்பலாம். நீங்க 2026 திமுக 80 இடம் 85 இடம் இப்ப எப்படி சொல்ல முடியும்? இப்ப 4 முனை போட்டின்றது வந்து அப்ப என்னென்ன, விஜய் வராரு, ஆமா சூர்யா வராரு, அப்ப யாரோ வராங்கன்னு சொல்றாங்களே. அப்ப சூழல் எப்படி நீங்க முடிவு பண்றீங்க? பிரசாந்த் கிஷோர் என்ற அரசியல்வாதி திமுக தலைமை புரோடா விட்டு போயிருக்கதான் நான் பார்க்கிறேன். திமுக பிரசாந்த் கிஷோருடைய கதையை கேட்டு என்ன மனநிலையில இருக்கிறாங்க ஸ்டாலினும் மாப்பிள்ளை வகையராக்களும்? இல்ல, அவர் விட்ட புரோடாவை இவங்க ஏன் நம்புறாங்கன்னு தெரியல. ஏன் நான் அந்த கதைக்கு வந்துடுறேன். முதல்ல இதுல என்ன சுவாரஸ்யம்னா, பிரசாந்த் கிஷோர் வருவதே அவ்வளவு ரகசியமா வச்சிருந்தாங்க. ஆமா, அந்த தகவலையே முதலமைச்சர் ஸ்டாலினிடம் எப்ப சொல்றாங்கன்னா 8ஆம் தேதி தான் சொல்றாங்க. அவர் வரப்போகிறார், சந்திக்க போகணும். யாரு? மாப்பிள்ளை சபரீசன் சொல்கிறார். அது எந்த மாதிரி சூழ்நிலை? அழகிரியுடைய மகன் வேலூர் சிஎம்சியில் பிசியோதெரப்பி அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. முதலமைச்சர் அன்று பிற்பகலில் சென்று வேலூருக்கு போய் பார்த்துட்டு வரார். யாரு? ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தின் போது வேலூரில் நடந்த போது ஒரு முறை பார்த்தார், ஏப்ரல் மாத இந்த மத்தியில. இப்போ மே 8ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் இதற்காக தனியாக செல்கிறார். என்னன்னா, அழகிரி மகன் பார்க்காம விட்டுட்டுமே என்ற ஒரு ஃபீலிங் இருக்கக்கூடாது. 8ஆம் தேதி பிற்பகலில் கிளம்பி வேலூர் சென்று பார்த்து விட்டு அங்கிருந்து திரும்பி வரும்போது வேலூர் அந்த சிஎம்சி மருத்துவமனையிலிருந்து டிரைவரை இறக்கி விடுகிறார்கள். அந்த ரேஞ்ச் ரோவர் காரை சபரீசன் ஓட்டுகிறார். முதல்வர் காரை மருமகன் ஓட்டுகிறார். கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் அவர் தான் ஓட்டு வந்தார், வேலூர் டு சென்னை. சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு வேற யாருமே இல்ல, பாதுகாவலர்களோ டிரைவரோ இல்ல. டிரைவர் இறக்கியாச்சு. இவரு சபரீசன் வண்டி ஓட்ட, முதலமைச்சர் வந்து பக்கத்துல அமர்ந்து கொள்கிறார். பின் இருக்கையில் அமைச்சர் துரைமுருகன், அண்ணா நகர் கார்த்தி, இந்த 4 பேர் மட்டும்தான் அந்த கார்ல வராங்க. சுவாரஸ்யமா பேசிக்கிட்டே வராங்க. அப்பதான் தகவல் சொல்றார், இந்த மாதிரி பிகே வராரு, பிகே வந்து சந்திக்க போறாரு, நம்ம அடுத்த முறையும் அவரிடமே தேர்தல் வியூக திட்டங்களை செயல்படுத்த மாதிரி கேட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுவரை யாருக்கும் தெரியாது. இந்த உண்மை தெரிந்தது 4 பேர். அப்புறம் அங்க வரும்போது ஆற்காடு கிட்ட வரும்போது அடையார் ஆனந்த பவன் ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. இறங்கி அங்க ஒரு 10 நிமிஷம் அடையார் ஆனந்த பவன்ல திடீர் இறங்கினே பிரத்யேகமான ஒரு ஏற்பாடு செய்வதற்கு ஒரு 10 நிமிடங்கள் ஆகுறது. அங்க போய் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அடையார் ஆனந்த பவன்ல ஒரு பெரிய மகிழ்ச்சி ஊழியர்கள்லாம் முதலமைச்சரை இறங்கி வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டாரு, ஒரு 10 நிமிஷமா சாப்பிட்டு இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு போனாங்கன்னு. ஸோ அது ஒரு விஷயம் முடிந்த பிறகு வண்டி ஓட்டுறாங்க. வண்டி ஓட்டு சொன்ன பிறகு அந்த விஷயங்கள்லாம் போகுது. அப்போதான் நீங்க போன முறை கேட்டீங்கல்ல, ஆமா, இந்த அமைச்சரவை மாற்றம் எப்படி நடக்க போகுதுன்னு, அந்த இடத்துல தான் துரைமுருகனிடமே சொல்றாங்க அமைச்சரவை மாற்றம் இருக்க போகுது, அவங்க துறை சுரங்கத்துறை எடுக்க போகிறோம். அது வரைக்கும் துரைமுருகன் திக்கு திக்குன்னு இருக்கும், எல்லா பக்கமும் பேசுறாங்க, நம்ம பக்கம் வந்துட மாட்டாங்களா? இல்ல, அதை அவர் ஒத்துக்கிட்டார். அது வந்து மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஏற்கனவே நிறைய மணல் விவகாரத்தில் பல்வேறு நெருக்கடி இருக்கிறது. கரிகாலன், ராமச்சந்திரன், ரத்ன விவகாரம், அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கலெக்டர்லாம் வந்து அமலாக்கத்தை என்கொயரி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இத்தனை விவகாரத்துக்கு பிறகு இவருக்கு வந்து பெரிய நெருக்கடி இருக்கு, உடல்நிலை பிரச்சனை. நாளைக்கு ஒருவேளை ஒருவேளை தப்பி தவறி
பாஜக ஆட்சிக்கு வந்து துரைமுருகனை கூப்பிடறான்னு வச்சுங்களேன், இந்த உடல்நிலையில் 84 85 வயதில் போய் அந்த இதெல்லாம் வந்து அட்டன் பண்றது ரொம்ப சிரமம். அதனால சரி சுரங்கத்துறை போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாரோ நான் நினைக்கிறேன். ஸோ அதனால ஒத்துக்கிட்டார். அந்த கார்ல வரும்போது சரி பரவாயில்ல எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த உறுதி கொடுத்த பிறகுதான் எல்லா துறைகிட்டையும் பேசுறாங்க, யார் யார் என்ன பண்ணலாம் ரகசியமா வச்சிருக்கிறாங்க. இது அமைச்சரவை மாற்றத்துக்கான பேச்சும் பிரசாந்த் கிஷோர் வருகைக்கான அந்த பேச்சு அந்த வேலூர் டு சென்னையில தான் வந்தது. ஸோ இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரசாந்த் கிஷோர் என்ற அரசியல்வாதி திமுக கிட்ட ஒரு புரோடா விட்டு போறாரு. திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதுன்றது அது அந்த தேர்தல் நேரம், அந்த கால சூழ்நிலை, தேர்தல் களம். ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சி பிளவுபட்டு வெளியே போய் அதிமுக போனாலும் நெருக்கடியா இருக்கலாம். ஆனா இதே கூட்டணி நீடித்தால் எப்படி திமுக தோற்கும் என்ற ஒரு ஜெனரல் தியரி இருக்குல்ல, அதையே அவர் உடைக்கிறாரு. ஏன்னா ஏப்ரல் மாத துவக்கத்தில் பிரசாந்த் கிஷோர் திடீர் என்று ஒரு பேட்டி கொடுத்திருப்பார். பாஜக 300 இடங்களுக்கு மேல் பிடிக்கும் சொல்லியிருப்பார். அதுவரை வாயே திறக்காத பிரசாந்த் கிஷோர் திடீர் என்று ஏன் பேசினார்? அவரை பேச வைத்தது யார்? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், பாஜக தான் பேச வச்சிருக்கோம். ஏனென்றால் மார்ச் மாதம் பாஜகவுடைய செல்வாக்கு சரிந்து விட்டது என்று ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுது. எல்லாரும் சொல்றாங்க அவங்க 272 நம்பரை பிடிக்க முடியாது, அந்த நம்பரை பிடிப்பதற்கு பாஜக தகுதித்தம் போட வேண்டும். இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில் ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் 19 அதுக்கு முன்னாடி அவர் கூப்பிட்டு பேட்டி கொடுக்கிறாரு. என்னன்னு சொல்றாரு? பாஜக 300 இடங்களை பிடிக்கும். பாஜக அவங்களை வந்து தேர்தல் வியூகத்துக்கு வச்சிருந்தாங்களா? இதுக்கடையில கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னாரு, காங்கிரஸ் 100 இடங்களை பிடிக்கவில்லை என்றால் ஆட்சி மாற்றம் பாசிபிள் இல்ல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில சேர்றதுக்காக சில 500 பக்க டாக்குமெண்ட்ஸோட அவர் போனாரு, கட்சியில சேர்க்கல. ஆமா, அவர் என்னன்னா அங்க ராகுல் காந்தி கடுமையான விமர்சனம் பண்ணார். ராகுல் வந்து 10 ஆண்டு காலமாக தோல்வி சந்தித்து வருகிறார். அந்த தோல்வி மட்டுமல்ல, அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பதவி தனக்கான பதவி, தனிப்பட்ட பதவி என்று கருதுகிறார். அவர் வந்து பல்வேறு நபர்களுக்கு வந்து வழிவிட வேண்டும், அதாவது இவருக்கு வழிவிடணும். இவர் காங்கிரஸ் கட்சியோட துணைத் தலைவர் பதவி கேட்டார். டைரக்டா கட்சியில் சேர்ந்தோடனே காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் பதவியை பிரசாந்த் கிஷோர் எதிர்பார்த்தார். அந்த துணைத் தலைவர் பதவியை தருவதற்கு சோனியா ஒப்புக்கொண்டார், ராகுல் ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனா இவரே அப்படியே வெளியே சொல்லியிருக்காரு. சோனியா ஒத்துக்கிட்டாங்க, ராகுல் பிடிவாதமா இருக்கார், எனக்கு வழி இல்லை. அதை வெளியே வந்து கடுமையா பேட்டி கொடுத்தார். நீங்க அந்த கடந்த ஆண்டு சந்திப்பை தான் பார்த்திருப்பீங்க. அப்போ இவர் கட்சியில சேர்க்கலன்ற கோபத்துல காங்கிரஸ் மேல கொலவெறியில் இருக்கார். இவர் நேரடியாக அப்போ வந்து என்ன பண்ணிருக்கணும், இவரு காங்கிரஸ் கட்சியில சேரணும்னா நீங்க சேருங்க. அதுக்கு முன்னாடியே நிதிஷ்குமார் கட்சியில சேர்றது மாதிரி ஏதோ இருந்துச்சு, அங்கே வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லி பீகார்ல நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு எல்லாமும் பிளான் எல்லாம் போட்டாரு. அதுவும் ஆசையை நிறைவேறலன்னு நினைக்கிறேன். அதாவது இவருக்கு என்னன்னா, எடுப்புல நீங்க காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் வந்தால் யாரு, மோடிக்கு இணையாக நீங்க பேசுவீங்க. அப்ப அடுத்த பிரதமர் வேட்பாளர் ராகுலா பிரசாந்த் கிஷோர் விவாதம் திரும்பும். அப்போ உங்களுக்கு நீங்க நல்லா குளிர் காஞ்சி ஒரு பதவியை பிடிச்சிப்பீங்க. கண்டிப்பாக ராகுல் வந்து வேண்டாம், பிரசாந்த் கிஷோர் தான் இந்திய அளவில் தேர்தல் வியூக வகுப்பில் ஒரு திட்டத்தில் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி இவரை வந்து காங்கிரஸை ஏற்றுக்கும் நினைக்கிறார். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. நான் என்ன சொல்றேன், நீங்க காங்கிரஸ் மேல இருக்கிற கோபத்தில் தான் திடீரென்று பாஜக பக்கம் சாய்ந்து 100 இடங்கள் 107 இடங்கள் பிடிக்கவில்லை என்றால் காங்கிரஸ் வேலை இல்லை. ராகுல் காந்தி இந்த முறை தோற்றுவிட்டால் வெளியே போய்விட வேண்டும், அவர் வந்து அந்த இடத்தை விட்டு ஒதுங்கணும்ன்றார். இவர் யாருங்க சொல்றதுக்கு? ராகுல் திமுக தோற்று விட்டதுன்னா ஸ்டாலின் ஒதுங்க வேண்டும். நீங்க என்ன அரசியல் வியூக அமைப்பாளர் தானே, என்ன ஏதோ ஒரு எதிர்கட்சி தலைவரா? நீங்க வந்து இப்ப எடப்பாடி 40 இடங்களில் தோற்று விட்டார், எடப்பாடி பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக வேண்டும் சொல்லுவீங்களா? அவங்க கட்சியில யார் வந்து கரிஸ்மாட்டிக் லீடர், யார் பவர்ஃபுல்லா வந்து கட்சியை ஹேண்டில் பண்ண முடியும், இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட பிரசாந்த் கிஷோரை மீண்டும் ஏன் திமுக நம்புகிறது? அவர் கதை விடுற புரோடா மாஸ்டர் ஆயிட்டார். அப்போ பாஜக பேச வைக்குது, 300 இடங்களை பிடிக்கும், அப்புறம் ஆட்சிக்கு வந்தால் உங்க கட்சிக்கு சிக்கல். அப்படிப்பட்ட நபர் ஐப்பத்திட்டில் தான் பாஜக ஆட்சிக்கு வரலாம், வராமல் போகலாம். ஆனால் எல்லோரும் என்ன சொல்றாங்க, இந்தியா ஃபுல்லா கடந்த முறை மாதிரி ஒரு 303 இடங்களை பிடிப்பது குறைவு, சாத்தியமில்லைன்னு எல்லாம் சொல்றாங்க. அப்ப நீ மட்டும் எப்படி 300 இடங்களுக்கு மேல பிடிக்கும்னு சொல்றேன்? அப்ப அதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது. எனவே பிரசாந்த் கிஷோரும் திமுக தலைவரும் சந்தித்த அந்த விஷயத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கலாம். அவர் கூட்டு வந்து திரும்ப களப்பணி ஆற்ற சொல்லலாம். ஆனால் கட்சியில் இருக்கிற பல்வேறு 2ஆம் கட்ட தலைவர்கள் அவர் மேல அதிருப்தியில் இருக்காங்க. ஏனென்றால் இந்த ஆள் வந்து என்ன திட்டத்தை கொண்டு வர போறார், ஒருவேளை பாஜகவுக்கு சீட்டு குறைந்தால் திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குமா என்ற பேச்சை வந்து கிளப்ப சொல்லுவோம். இன்னொன்னு கிளப்பு இல்ல கிளப்ப செய்வார். அந்த பேச்சு எப்படி கிளப்ப செய்வார்னா, பாஜகவுக்கு ஏதோ சீட்டு குறையுது,
திமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலாம்னு கூட பேசுவார் இவர். நிச்சயமா. ஏன்னா காங்கிரஸ் மேல இருக்கிற கோபம், காங்கிரஸையும் திமுகவையும் உடைக்கணும். ஒருவேளை அந்த திட்டத்தில் இவருடைய பங்கு இருக்குமோ என்று நான் சந்தேகப்படுறேன். ஸோ ஏதோ ஒரு நோக்கத்துடன் தான் அவர் ஒரு திட்டத்தோடு தான் தமிழ்நாட்டுக்குள்ள வருவார். காரணம், காங்கிரஸ் மீது இருக்கிற வெறுப்பு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் காங்கிரஸ் திமுக பாண்டேஜ் நல்லா இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது, வேற எந்த ஸ்டேட்லயுமே இல்லை, கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கேயும் உடைக்க வேண்டும் என்ற அஜெண்டா பாஜக இவருக்கு கொடுத்திருக்குமோ என்ற சந்தேகம் எழுகிறது. ஏன்னா ராகுல் பிரதமர்னு ரொம்ப தெளிவா இருக்குது, ஸ்டாலின் தான், அந்த மாற்றம் கிடையாது. இன்னொன்னு சார், இவ்வளவு பேசினாங்கல்ல, இதுல ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது தலை அசைச்சாரா? நம்ம கிடைத்த தகவலை சொல்றேன். அவர் இவர் சொன்ன தகவலை அவர் எப்படி மறுதளித்தாரா, இல்ல அவர் ஏற்றுக்கொண்டாரா, ஆமோதித்தாரா நமக்கு தெரியாது. ஆனால் இவர் சொன்ன தகவல் 4 முனை போட்டி என்றால் திமுக சட்டமன்ற தேர்தலில் 80 இடங்கள் 85 இடங்கள் தான் வரும், கஷ்டங்கிறார். ஸோ நான் என்ன கேட்கிறேன், எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறீங்க, நான் ஒரு பெரிய ஆள் என்ன கூப்பிடுறீங்க, நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறதா ஒருத்தன் வருவான். ஆமா சார், 85 பிடிச்சா கூட நீங்க 118 இடங்கள் ஆட்சி பிடிப்பதற்கான திட்டங்கள் என்கிட்ட இருக்கு, நான் கொண்டு வந்து செயல்படுத்துறதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் வரமாட்டேன், நீங்க தோக்க போறீங்க, இவர் பிளானே வேற. அதுதான் என்னுடைய சந்தேகம், அதுதான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுதான் எனக்கு கிரெக்ஸே தான் வருது. நன்றி சார், நிறைய தகவல் பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நன்றி. நேயர்களை மற்றும் சந்திக்கலாம். நன்றி.